வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் அதிரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இருக்க அரிசி மாவோ கடையில் இருக்க அரிசி மாவோ யூஸ் பண்ணி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன். குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யணும்னு போட்டிருக்கேன். அரிசி அரைச்சி செய்கிறது, புழுங்கல் அரிசி அரைச்சி செய்கிறது, பச்சரிசி மாவில் எப்படி செய்யணும், எல்லா வகையான வத்தலும் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோட சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணி வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்திங்கன்னா எல்லா வத்தலும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுலோ பாத்திரமோ எடுத்துக்கணும். அரிசி மாவு வந்து நான் 1 கிளாஸ் எடுக்கிறேன். இது வந்து வீட்டில் மாவு பச்சரிசியை கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு. நான் வீட்டில் வச்சுருக்கேன், எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுக்கிறேன். இந்த மாவு வந்து காஞ்ச மாவு. நம்ம வந்து அதிரசத்துக்கு ஈரமாவாக இதை ரெடி பண்ணணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நம்ம ஈரப்படுத்தணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். நிறையா ஊற்றுனா கொல கொலன்னு ஆயிரும், கெட்டிமாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த மாவு உறிஞ்சிற அளவுக்கு நல்லா பெசறி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணி தெளிக்கணும். இது வந்து நல்ல ஈரமாவாக மாறணும். இந்த மாவு வந்து நல்ல ஈரப்பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பெசறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக இதை கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் எடுத்து செய்யணும். ஒரேடியாக நிறைய தண்ணி ஊற்றி நம்ம பெசறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து பெசறிக்கிட்டே இருக்கணும். நம்ம புட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வோம்ல, ஈரமாவாக மாற்றுறதுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ செய்கிறோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திட்டோம். இதை வந்து நீங்கள் இது மாதிரி பிடிச்சு பார்க்கணும். பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இதுதான் இந்த மாவோட பக்குவம். இப்போ இந்த மாவை நம்ம சலிக்கணும். ரொம்ப கண்ணு சின்னதாக இருக்கிற மாவு சலடையில் சலிக்க வேண்டாம். கொஞ்சம் ரவா சலடை மாதிரி கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈரமாவாக இருக்குது, அதனால இறங்காது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சலிக்கணும். மாவு ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக கீழே விழாது. அதனால இந்த மாதிரி கை வச்சு நம்ம நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு சலிச்சு எடுக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மாவும் சலிச்சாச்சு. இந்த அளவுக்கு திப்பி இருக்கு. நல்ல இந்த கட்டி கட்டியா இருந்தால் உடைச்சு உடைச்சு விட்டு நம்ம எவ்வளோ சலிக்க முடியுமோ அவ்வளோ சலிச்சுக்கணும். இப்போ நல்ல மாவு வந்து சாஃப்டாகவும் ஈரமாகவும் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வெள்ளை பாகு எடுத்து செய்ய லேட் ஆனிச்சுன்னா இந்த மாவை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அமுக்கி வச்சு மூடி வச்சிருங்க. இந்த ஈரப்பதம் போகக்கூடாது. அடுத்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு நான் 3/4 அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து 1க்கு 1 கூட எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். 3/4 அளவும் எடுத்துக்கலாம், 1க்கு 1 எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதுல தூசி மண்ணெல்லாம் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு வடிகட்டி ஊத்திரலாம். இதுல ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும். இப்போ பாகு பதம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல இது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. வெல்லம் கொதிக்கும் போது நீங்க வேற வேலை எதுவும் பார்க்க போயிடக்கூடாது. ஏன்னா பாகு பதம் வந்து மாறி போயிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியில இந்த பாகை வந்து இப்படி ஊற்றி பார்க்கணும். அது வந்து எடுக்க வரணும். இப்போ பாருங்க, இது எடுக்க வருது. அடுத்து உருட்டி பார்க்கணும். நல்லா உருண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை அமுக்கணும். சாஃப்டா அது வந்து அமுங்கிடணும். இதுதான் வந்து பாகோட பதம். எடுக்க வரணும், உருட்ட வரணும், அப்புறம் அதை அமுக்கினா சாஃப்டா அமுங்கிடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த எடுத்து வச்ச மாவை நம்ம கொட்டி கிளறணும்.
வெள்ளை பாகும் அரிசி மாவும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இதுல 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க. இப்ப நல்லா கிளறியாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளரவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கணும், அதே சமயம் கெட்டிமாவும் இருக்கணும். தட்டுறதுக்கு இப்படி வரணும், அந்த மாதிரி பக்குவத்துல கிளறிக்கணும். இந்த மாவை வந்து ஒரு 10 மணி நேரம் இல்ல 15 மணி நேரம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஊற வைக்கணும். நீங்க உடனே செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்ப நம்ம காலையில செஞ்சோம்னா சாயங்காலமா சுட்டு எடுக்கலாம், இல்ல சாயங்காலம் கிளறி வச்சோம்னா காலையில சுட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு நாள் ஃபுல்லா இது ஊறினா கூட சாஃப்டா தான் இருக்கும். அவசரமா செய்யணும்னா மட்டும் ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க. நான் வந்து ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிளாஸ்டிக் கவரோ இல்லைன்னா வாழை இலையோ ஏதாவது வச்சுக்கணும். மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுல எண்ணெய் தடவிட்டு தட்டணும். ரொம்ப மெல்லிசாவும் தட்டக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல தட்டணும். இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும். சிம் பண்ணி தான் செய்யணும். நான் வந்து வீடியோக்காக அடுப்பு மேலேயே பிளாஸ்டிக் ஷீட் வச்சு தட்டிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தட்டக்கூடாது, எண்ணெய் சட்டியில கைப்பற்றும். இது வந்து மற்றவங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் பிகினர்ஸா இருந்தாங்கன்னா தெரியாதுல்ல, நம்ம தட்டுறோம்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி தட்டிடுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா பெரட்டி போடணும். இப்ப ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். லேசா எண்ணெயை வந்து நம்ம இப்படி அமுக்கி எடுத்துடணும். திடீர்னு அதிரசம் செய்யணும்னா வீட்டில் இருக்க அரிசி மாவை வச்சு நம்ம அதிரசம் செஞ்சிடலாம் இந்த மெத்தட்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடணும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய இன்ஸ்டன்ட் அதிரசம், திடீர் அதிரசம் அரிசி மாவுல செஞ்சது. நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.